அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதஹல மஅஹு அஸ்-சிஜ்ன ஃபதயான். قال أحدهما إني أراني أعصر خمرا وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه நபினா பி தஅவீலிஹி இன்னா நராக மினல் முஹ்சினீன். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ மார்க்கத்தோடு இணைந்திருக்கக்கூடியவர்களையும் உயர்த்துகிறார். யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் நியதிதான் அல்லாஹ் துனியாவில் மார்க்கத்துடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறான். எப்பொழுது அவர்கள் இல்மின் பிரகாரம் செயல்படுவார்களோ அல்லாஹ் பல அந்தஸ்துகளை கொடுக்கிறதாக குர்ஆனில் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஈமான் கொண்டதன் பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி இருக்கும் என்றால் அது இல்மு தான். யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும், உங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களை உயர்த்துகிறான். வல்லதீன ஊத்துல் இல்ம, மேலும் யாருக்கெல்லாம் இல்மு கொடுக்கப்பட்டதோ அவர்களையும் உயர்த்துகிறான். தரஜாத், பல அந்தஸ்துகள். ஆனால் இன்றைக்கு இவற்றின் மீது சிலருக்கு நம்பிக்கை இல்லை. இதனால் அவர்கள் அதனை பொருட்படுத்துறதும் இல்லை, கணக்கெடுக்கிறதும் இல்லை. யார் உள்ளபடி அவர்களுடைய இல்மை கொண்டு நடந்தொழுகுவார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திய வரலாறுகள் ஏராளமாக இருக்குது. அவங்க உலகத்தினுடைய அரசர்களை விடவும் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அவர்களுக்கு வசப்படுத்தியும் கொடுத்திருக்கிறான். இன்று நாங்கள் அதனோடு இல்மோடு இணைந்திருக்கிறதின் காரணமாக அல்லாஹ் எங்களை சில விடயங்களில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் எங்களுக்கு பல வரவேற்புகள் எல்லாம் இருக்குது. அது நாங்கள் கொஞ்சம் அதனுடன் தேய்ந்து இருக்கிறதன் காரணமாக உண்மையிலேயே அதற்குள்ளேயே எங்களை அர்ப்பணிப்போம் என்றால் அதனுடைய ஆய்வுகள் மற்றும் அதனுடைய விடயத்தினுடைய உறுதியான நம்பிக்கை, அதனை பிரசாரம் செய்கிறது, மற்றவர்களுக்கு சொல்கிறது போன்ற விடயங்களையும் நாங்கள் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் எங்களை வைத்து அவனுடைய தீனுடைய வேலையை வாங்குவான். எப்படி நபிமார்களை தீனுக்காக பயன்படுத்தினானோ அதே மாதிரி நம்மையும் பயன்படுத்துவான். நாங்கள் முழு உலகத்தையும் எங்களுடைய கையில் வைத்து கொண்டவர்களாக ஆஹிராவுடைய விடயத்திலையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுவோம். இதனால் இல்மைங்கிறது நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு லேசான விடயம் என்று. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் படிக்க வேண்டிய அதிகமான கேரக்டர்ஸ் இருக்குது. பெண்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம். இறுதியாக உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது ரம்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பற்றி நாங்கள் கதைத்தோம். இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு பெற முடியுமான முக்கியமான படிப்பினைத்தான் மார்க்கத்தில் இவங்களுடைய உறுதிப்பாடு. கணவனோட ஹபஷாவுக்கு போகிறாங்க, பாசத்தோட 2 பேரும் வாழ்கிறாங்க. திடீரென்று அவர் நசரானியத்துக்கு மாறிவிடுகிறாரு. சொல்கிறாரு, என்னுடைய நசரானிய கிறிஸ்தவ மார்க்கத்தை விட சிறந்தது ஒன்றும் இல்லை என்று இஸ்லாத்தில் இருந்து மறுபடியும் அவர் இருந்த பழைய மார்க்கம் நசரானியத்துக்கு மாறிவிடுகிறார். அந்த நிலைமையில் இந்த பெண் தனித்து விடுகிறார். அவர்களுக்கும் முடிந்தது தன்னுடைய கணவனோடு இணைந்து அந்த மார்க்கத்தில் வாழ்கிறதுக்கு. என்றாலும் அவங்களுடைய இஸ்லாத்தின், அல்லாவின் மீது, ரசூலின் மீது, அதனுடைய போதனைகளின் மீது இருந்த உறுதிப்பாடு அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களை மாற்றினான் என்றால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருக்கிறாங்க, இவங்க ஹபஷாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இவங்களை பெண் கேட்டு நஜ்ஜாஷி மன்னனுக்கு அறிவிக்கிறாங்க. ஹபஷாவில் வைத்து ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வலியாக இருந்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் முடித்து வைக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் ஞாபகப்படுத்தினோம், அவங்களுடைய மனைவிமார்களில் இவங்களுக்கு போல அதிகமான மஹர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் கொடுக்க இல்லை. நஜ்ஜாஷி மன்னன் கூட ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறதோட நிறைய ஜாயிசாத்துகள் பரிசுகளையும் கொடுத்து அனுப்பினாங்க. ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய உறுதிப்பாடு அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் மார்க்கத்தை விட்டும் அவங்க சருகக்கூடாது. இவ்வளோ பெரிய ஒரு சோதனை, வெளிநாட்டொன்றில் ஒரு பெண் தனித்து விடுகிறாள் என்றாலும் அவங்க ஏற்ற இஸ்லாம், சொன்ன கலிமா, அவங்கள வாழ வைத்தது உலகத்திலேயே அகிலத்திலேயே தலை சிறந்த மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆகும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பலகீனமான ஈமான்களின் காரணமாக எங்களுடைய கணவன்மார்களிடத்தில் கொஞ்சம் மார்க்கத்தின் பலகீனம் ஏற்படும் பொழுது நாங்கள் அடியோட பலகீனமாகக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பார்க்கிறோம். இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட நஜ்ஜாஷி மன்னர் ஹஸரத் மாரியா கிபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மேலும் சீரின் என்ற ஒரு பெண், இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுவது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதியாவாக கொடுத்து அனுப்பினாங்க. மாரியா கிபித்தியாவின் மூலமாக இப்ராஹிம் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. சீரின் என்ற பெண்ணை ஒரு சஹாபிக்கு அவங்க ஹதியாவாக கொடுத்தாங்க என்றும் சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இவங்களுடைய விடயங்கள் இன்னும் சிலர்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்த்துட்டு முடிச்சிருவோம். இன்றைக்கு சூரா யூசுஃபுடைய ஆயத்தான் 36வது ஆயத். ஏற்கனவே சென்ற பாடத்தில் நாங்கள் சொன்னோம், ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சிறைவாசிகளுக்கும் கூட துஆ செய்கிறாங்க. அதுண்டே ஜுலைஹா ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இறுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண், நர்சிங் செய்யக்கூடிய ஒரு பெண் அவங்களுக்கு பொறுமையாக இருக்குமாறு உபதேசம் எல்லாம் செய்து இறுதியில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை தூரத்தில் இருந்தே பார்க்கக்கூடிய அமைப்பையும் கூட அவள் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இப்படியாக அந்த கடினமான அன்பு அவர்கள் மீது இருந்தது. இப்போ நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது பல சந்தேகங்கள் உருவாகும். சிலர் இப்படியே ஒரு மாறுபாடு கணவன் இருக்கும் பொழுது செய்யலாமா என்றெல்லாம் கேட்குறாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படிப்பினைக்காக ஏற்படுத்திய ஒரு சம்பவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதோட இந்த ஜுலைஹா என்ற பெண்ணால் பாதுகாத்து வந்தான். அத்துடனே அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கணவரும் ரையான் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அசீஸ் என்று அந்த எகிப்து நாட்டினுடைய அதிகாரியாக வர்ணிக்கப்படக்கூடியவர். அவரிடத்திலேயும் பல பலகீனமான விடயங்கள், பல அவர்களுடைய உறுதியில்லாத சிந்தனைகள், மனைவிக்கு வழிபடக்கூடிய தன்மைகள் என்றெல்லாம் இருந்ததோடு இவர்கள் முஸ்லிம்களாகவும் இருக்க இல்லைங்கிறத நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். எனவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் எங்களுக்கு தெரியும் பல கட்டளைகள் இருக்குது, பார்வைகள் கூட ஹராமாக்கப்பட்டிருக்குது, மஹரமல்லாத உறவுகள், மேலும் மோசமான தொடர்புகள், இவைகளெல்லாம் கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் இப்படி இருக்குது, இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, இது நபி ஒன்றுக்கு இந்த முறையில் ஒரு பெண் வசப்பட்டு அந்த பெண்ணையும் கூட குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்டெல்லாம் இருக்குது, இது என்ன என்ற ஒரு சிந்தனைகளுக்கு எழலாம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இவங்க இன்னும் ஈமானுக்குள்ள வராதவர்கள் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில் அவர்கள் எல்லாரையுமே ஈமான் கொள்ள வைக்கிறான். ஹசரத் ஜுலைஹாவை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைக்கிறான். அந்த விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சம்பவத்தில் இறுதியில் சொல்லப்படும். இன்றைக்குரிய ஆயத்து தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைக்குள்ள தள்ளப்படுறாங்க. வதஹல மஅஹு அஸ்ஸிஜ்ன ஃபதயான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இன்னும் 2 வாலிபர்களும் அந்த சிறைக்குள்ள நுழைகிறாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சிறைக்குள்ள நுழைகிறதுக்கு கட்டளையிடப்பட்ட நேரமே இந்த 2 வாலிபர்களும் ஏக காலத்தில் அதே நேரத்தில் சிறைக்குள்ள நுழைக்கப்படுறாங்க. அதில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், கால அஹதுஹுமா இன்னி அரானி ஆசிரு ஹம்ரா. நான் ஒரு கனவு கண்டேன், மதுவை பிழிகிறது மாதிரி. ஆசிரு ஹம்ரா, நான் மது பிழிவதாக கனவு கண்டேன். அடுத்தவர் சொல்றார், வகாலலாஹரு இன்னி அரானி அஹ்மிலு ஃபௌக ரஅசி ஹுபுசன். நான் ஒரு கனவு கண்டேன், என்ற தலை மீது நான் ஹுபுஸ் ரொட்டியை சுமந்து செல்கிறேன். தாக்குலு தைரு மின்ஹு, அந்த ரொட்டியை என்ற தலையில் இருக்கக்கூடிய வண்ணம் பறவை சாப்பிடுது. இப்போ ஒருத்தர் உண்மையிலே கனவு கண்டதாக சொல்கிறார், பின்னால் நாங்கள் தஃப்சீர் சொல்லுவோம். அடுத்தவர் ஒரு பொய்யத்தான் சொல்லியிருக்கிறார் என்கிறதனையும் இங்கே விளக்கங்களில் உணர்த்துறாங்க. இப்படி 2 பேரும் நாங்கள் கனவு கண்டோம் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்பதனை அறிந்து நப்பினா பி தஅவீலிஹி, அதனுடைய தஅவீல் அதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு கூறுங்கள். இன்னா நராக மினல் மஹ்சினீன், உங்களை நாங்கள் ஒரு நல்லுபகாரம் செய்யக்கூடிய மனிதனாக காண்கிறோம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள புகழ்ந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வரக்கூடிய பின்னணி என்னன்னு சொன்னால், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிறையில் நுழைக்கப்படுற அதே சமயம் அந்த ஈஜிப்ட் உடைய அரசன் ரையான் இப்னு வலீத் உடைய 2 பணியாளர்கள் தான் இந்த ஃபதயான் என்று சொல்லக்கூடிய 2 வாலிபர்கள். குர்ஆன் ஆயத்தில் ஃபதயான் என்று சொல்லக்கூடிய 2 வாலிபர்களும் அந்த எகிப்தினுடைய அரசனான அதிகாரியான ரையான் இப்னு வலீதுடைய அடிமைகள். இவங்க 2 பேரில் ஒருத்தர் அரசருக்கு ரொட்டி போன்ற உணவுகளை தயார் செய்வார், மற்றவர் ஷர்பத் மது போன்ற பானங்களை தயார் செய்வார். இப்போ அரசருக்கு பகைவராக இந்த ஈஜிப்டில் சிலர்கள் இருந்தாங்க. அவங்க பணம் கொடுத்து இந்த 2 வாலிபருக்கும் லஞ்சம் கொடுத்து, நீங்கள் அரசருடைய உணவுக்கும் அவர் அருந்தக்கூடிய ஷர்பத் மது போன்ற பானங்களுக்கும் நஞ்ச கலக்க வேணும் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த 2 பேரும் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஆம்பட்டாங்க. மது பானத்தை செய்கிறவன் அவன் அரசனுக்கு கொஞ்சம் உண்மையானவனாக இருந்தான். அதனால் அவனுடைய மனசு கொடுக்கல்ல அதுடைய நஞ்ச கலந்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த ரொட்டி போன்ற சாப்பாடுகளை செய்கிறவன் நஞ்ச கலந்து கொண்டான். அந்த பானங்கள் மது அருந்த கொடுக்கக்கூடியவன் சொன்னான், இதில் நஞ்சு கலந்து இருக்குது, நீங்கள் உண்ண சாப்பிட வேணாம், அதாவது குடிக்க வேணாம் என்று. இதை பார்த்து கொண்டிருந்த ரொட்டி செய்கிறவன் சாப்பாடு செய்கிறவனும் இந்த ரொட்டிலையும் நஞ்சு கலந்திருக்குது என்று அரசன் பார்த்தாரு. பானங்களை செய்கிறவன் உண்மை சொல்லிட்டானே என்று சொல்லி அவனுக்கு அதில் குடிக்க சொன்னான். உடனே அவர் அரசன் சொன்னதும் தாமதம் அந்த பானத்தை எடுத்து மடமடன்னு குடிக்க ஆரம்பித்தார். அடுத்தவனுக்கு சொன்னால், நீ இந்த ரொட்டிய பதார்த்தங்களை சாப்பிடுண்டு. அவன் சாப்பிட மறுத்துட்டான். இப்போ இந்த 2 பேர் சிறையில் அடைக்குமாறு சொல்லப்பட்டுச்சு. அதோட அந்த ரொட்டியை நாய்க்கு போடப்பட்டுச்சு. அந்த நாய் உடனே அந்த இடத்துல செத்துட்டுது என்ற விடயமும் தஃப்சீரில் எழுதுகிறாங்க.
இப்போ இந்த 2 பேரும் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சிறையில் வாழ்கிறாங்க. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கனவுடைய விடயங்கள் சொல்லக்கூடிய துல்லியமான அறிவுள்ளவர் என்றதை இந்த 2 பேரும் அறிகிறாங்க. அவங்க கண்ட கனவுகளை ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் வந்து சொல்லுறாங்க. அதில் அரசருக்கு பானங்களை செய்கிறவர், இன்றைக்கு இரவு நான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தோட்டத்தில் இருக்கிறத மாதிரியும், அங்கே ஒரு முந்திரிய கொடி பல கொப்புகளாக பிரிந்து ஒவ்வொரு கொப்புகளும் ஒவ்வொரு முந்திர குலை இருக்கிறத போல கனவு கண்டேன். அந்த திராட்சைகளை புழிஞ்சி அதனுடைய ரசத்தை எடுத்து அரசருக்கு புகுத்தாற்றதை கண்டேன். இப்படி விடயத்தை சொல்லி விளக்கம் கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அடுத்த ஆளும் போட்டிக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வந்து, நான் என்னோட தலையில் ரொட்டிகளை சுமந்து கொண்டு போகிறத போல, அந்த ரொட்டிகளை பறவைகள் வந்து கொத்தி திங்கிறது போல கனவு கண்டேன் என்று பொய்யாக சொன்னார். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலையில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து செய்வாங்க, கவலைப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, கைதிகளுக்கு உதவியாக இருப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் இந்த ஆயத்தில் அந்த 2 பேரும் இறுதிக்கு சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை முஹ்சினீன் மிகவும் நல்லவராக, உதவி செய்பவர்களில் ஒருவராக காண்கிறோம் என்று சொல்லி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணும் கனவுகளை அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லிக்கொண்டும் இருப்பாங்க. இப்படியான சந்தர்ப்பம்தான் இந்த கனவுகள் இவங்களிடத்தில் விளக்கம் கேட்கப்படுது. அவங்க சொல்கிறாங்க, உங்களில் ஒருத்தர் உங்களுடைய அரசனுக்கு மதுவை அருந்த கொடுப்பீங்க, அடுத்தவர் சிலுவையில் இடப்பட்டு கொல்லப்படுவார் என்றெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த இல்முல இருந்து விடயங்களை முன்வைக்கிறாங்க. அந்த சிறையில் இருக்கக்கூடியவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கிறாங்க. சிலருங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்களின் மீது பெரிய பாசத்தை வைத்திருக்கிறோம். சொல்லுவாங்க, என்னின் மீது நீங்கள் பாசம் வைக்க வானம், யாரெல்லாம் என் மீது அன்பு வைக்கிறாங்களோ அதனால் எனக்குத்தான் பிரச்சனை வருது, எனக்குத்தான் சோதனை வருது என்றெல்லாம் சொல்லுவாங்க. என் மாமி என்னை நேசித்தாங்க, என் தந்தை என்னை நேசித்தாங்க, அதே மாதிரி ஜுலைஹா என்னை நேசித்தா, அதுவும் எனக்குத்தான் சோதனை வந்தது. அதாவது யார் நேசிக்கிறாங்களோ அந்த சோதனைகள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் வருது, அதனால் நீங்கள் யாரும் என்னை நேசிக்க வேணாம் என்று அவங்க சொல்லிடுவாங்க. பிறகு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார்? அதற்கு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, என் பேர் யூசுப், என் தந்தை ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், என் பாட்டனார் ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வாப்பா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. சிறை அதிகாரி சொல்கிறாரு, எனக்கு சக்தி இருந்தால் நான் உங்களை விடுதலை செய்திடுவேன், ஆனால் எனக்கு அந்த சக்தி கிடையாது, என்றாலும் நான் உங்களை நல்ல விதத்தில் நடத்துவேன், உங்களுக்கு விருப்பமான அறையில் நீங்கள் தங்கேலும் உங்களுக்கு தூங்கேலும் என்றெல்லாம் அவர் இந்த விடயங்களை கேட்டுவிட்டு சொல்கிறார். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவ்வளோ பெரிய சோதனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வணங்குறத விட இல்லை. இன்றைக்கு நாங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அதற்கு காரணம் கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்துகளை விட்டும் ஒதுங்குவோம். கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணைக்காக வேண்டி ஒரு அடியான வரவழைப்பான். கேட்பான், என்ன இபாதத் செய்கிறதை விட்டும் உன்னை தடுத்தது எது? அவன் சொல்லுவான், நீ என்ன சோதனைக்கு உட்படுத்தினாய், என்னின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய பல எஜமானன்களை ஏற்படுத்தினால் அவங்க எனக்கு இபாதத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அளிக்கல்ல,
இன்றைக்கு நாங்களும் இப்படித்தான் துனியாவில் அடிமைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பல விடயங்களில் மாட்டிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்தின் விடயத்தில் மரண அடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் இதனை கேட்டுவிட்டு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைத்து வருமாறு சொல்லுவான். இந்த அடியானை வைத்து அதிகமாக சோதிக்கப்பட்டவர் இவரா அல்லது நீயா என்று சொல்லி அந்த அடியான் சொல்லுவான், இல்லை இல்லை, அவர்தான் அதிகமாக சோதனைக்கு உள்ளானவர். அல்லாஹ் கேட்பான், அந்த சோதனைகளிலும் அவர் என்னை வணங்குறதை விட்டும் ஒரு கணமும் விலக இல்லை, உனக்கு என்ன நடந்தது? இப்படியாக நாங்கள் இந்த நபிமார்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட விடயங்களை வைத்து படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் காரணங்கள் சொல்வதற்கு, நாளை மறுமையில் தப்புவதற்குண்டான விடயங்களை சொல்கிறதுக்கு தயாராகக்கூடாது. அது எங்களுக்கு தோல்வியைத்தான் கொண்டு வந்து தரும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செல்வந்தனை அழைப்பான், என்னை இபாதத் செய்கிறதை விட்டும் உன்னை எது விலக்கியது? அந்த அடியான் சொல்வான், எனக்கு பொருள் அதிகமாக இருந்தது, அது ஒரு சோதனையாக எனக்கு தரப்பட்டு இருந்துச்சு, நான் அதிலேயே மூழ்கி இருந்தேன். அல்லாஹ் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வரவழைத்து, இவர் பெரிய செல்வந்தரா அல்லது நீதானா என்று சொல்லி கேட்பார். அந்த அடியான், இல்லை, ஹஸரத் சுலைமான் தான் பெரிய செல்வந்தன் என்று சொல்லுவார். இப்போ அல்லாஹ் இந்த நிலைமையிலையும் அவர் என்னை வணங்குறதை விட்டும் ஒதுங்கல்ல, ஆனால் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை வைத்து பிஸி ஆகினாய், நீ நரகத்துக்கு போ என்று சொல்லி நாளை மறுமையில் தீர்ப்பு செய்வான். இதே மாதிரி நோயாளியான ஒரு அடியான் அல்லாஹ் வரவழைத்து, என்ன வணங்குறதுக்கு உன்னை தடுத்தது எது? அவன் சொல்லுவான், ஏண்ட ரப்பே, நீ என்னை நோயிலேயே சதாவும் சோதிச்சிருந்தாய். அந்த நேரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இவர் அதிகம் நோயாளியா அல்லது நீதானா என்று கேட்பான். அடியான், இல்லை, அவர்தான் என்று ஏற்றுக்கொள்வான். அப்படி என்றால் அவரை என்ன வணங்குறதை விட்டும் தடுக்கவில்லையே என்றெல்லாம் இப்படி ஏழைகளான நபிமார்கள், சோதிக்கப்பட்ட நபிமார்கள் எல்லாரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பான். இறுதியில் பாவங்களால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபை எனக்கு கிடைக்காம போயிட்டது, அதனால் நான் நம்பிக்கை இழந்திருந்தேன், நான் அல்லாஹ்வை வணங்கல என்று ஒருவன் சொல்லுவான். சிலவங்க பாவத்துகளில் சோதிக்கப்படுறது, பல விஷயங்கள் அதிகமாக மூழ்கி இருப்பாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது ஆகவும் குறைவு, சிலவங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விடும். இப்படி சிலங்க தொழுறது போன்ற முக்கியமான அமல்களையும் விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்? இவங்க நம்பிக்கை இழந்து விடுவாங்க, என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னுடைய எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று. அல்லாஹ் கேட்பான், அவன் சொல்லுவான், ஏண்ட அதிகமான பாவங்கள்னால நான் உன்னை இபாதத் செய்யலன். இந்த நேரம் ஃபிரௌன் அழைக்கப்படும். இவன் அதிகமாக பாவம் செய்தவனா அல்லது நீயா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த அடிமை சொல்லுவான், அந்த ஃபிரௌன் தான் அதிகமாக பாவம் செஞ்சவன். அப்படி என்றால் அவன் தண்ணீரில் மூழ்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கிருபை விட்டு நிராசை அடையல, ஆனால் நீ ஏன் நிராசை அடைந்தாய்? எனவே ஃபிரௌனை விடவும் நீ மோசமானவனாக ஆகிவிட்டாயா? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கம், கருணை அது விஷாலமானது. எங்களுடைய என்ன பாவங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறது, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய இரக்கம், கருணை, ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். யார் அப்படி நம்பிக்கை இழக்கிறாங்களோ அவங்க தான் வழிகேடர்கள். நாங்கள் பாவம் செய்து செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிப்பான் என்ற போலி நம்பிக்கையிலையும் இருக்கக்கூடாது.
ஏனெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அல் கையிசு மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மவுத். உண்மையான புத்திசாலி யாரு? தன்னுடைய நஃப்ஸுக்கு வரக்கூடிய ஆசா பாசங்கள், பாவங்கள், அதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிகழும் பொழுது அதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து கொள்றாரு, நஃப்ஸை அடக்குறாரு. மந்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மவுத், மவுத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்கிறார். வல் ஆஜிஸ், அதே நேரம் மடையன் யாரு? அறிவினன் யாரு? அவர் வல் ஆஜிசு மனித்தபா ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றிட்டு வரக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் அவரை ஈடுபடுத்தி கொண்டு எல்லா ஹராத்தையும் செஞ்சு கொண்டு எல்லா பாவங்களையும் செஞ்சு கொண்டு வத்தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று போலி நம்பிக்கை, அதாவது ஒரு தமன்னா, ஒரு மேலெண்ணம் வைக்கக்கூடியவர் என்றெல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த முறையில் அதிகமான நபிமார்களை கொண்டு வருவான், அவங்கள வச்சு உதாரணம் காட்டுவான். ஆனால் அதை போன்று இன்றைய காலத்தில் சோதிக்கப்படுறது இல்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஊதிது ஃபில்லா மாலம் யோத அஹத், யாருமே சோதிக்கப்படாதவாறு அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் சோதிக்கப்பட்டேன் என்று. இப்படியா இருக்கும் பொழுது இறை நேசர்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வாரது சகஜம். அல்லாஹ் யாரை அதிகமாக நேசிப்பானோ அவங்களுக்கு ஒன்று ரெண்டல்ல பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த நேரம் அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க என்கிறதனையும் அல்லாஹ் பரிசீலனை செய்கிறார். இப்படியாக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறுதியில் எந்த குற்றமும் இல்லாமல் சிறையில் கூட அடைக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ்வை குறை கூறல, அல்லாஹ்வை வம்பிக்கல. அவங்க ஒரு நபி. சிறையில் அடைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அந்த ஜுலைஹா அவங்கள செடியூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு முதவும் அவங்க ஒரு நபியாகவே இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க அல்லாஹ்வை குறை கூறல, மாறாக அவங்க எல்லா சோதனைகளுக்கும் முகம் கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில் அவங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தான். அடுத்து 37வது ஆயத் பேசுது, கால லா யஅதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நப்பஅதுகுமா பிதஅவீலிஹி கப்ல ஐ யஅதியகுமா. கனவுடைய விளக்கம் சொல்லும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்ததை போலவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ரெண்டு பேரையும், அந்த ரெண்டு வாலிபர்களையும் நோக்கி சொன்னாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு எந்த சாப்பாடு கொடுக்கப்படுதோ அது வருவதற்கு முன்னாலேயே அது என்ன சாப்பாடு என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். கால, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா யஅதீகுமா தஆமுன், உங்களுக்கு சாப்பாடு வர மாட்டாது, துர்ஸகானிஹி, உணவாக கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு சாப்பாடும் வர மாட்டாது, இல்லா நப்பஅதுகுமா பிதஅவீலிஹி கப்ல யஅதியகுமா, அந்த சாப்பாடு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாரத்துக்கு முன்னாலே அதனுடைய விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்தே தவிர, அப்படின்னா அது வருவதற்கு முன்னாலே அது என்ன சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றெல்லாம் நான் சொல்லுவேன். ஸாலிகுமா, இந்த இரண்டு விடயங்களும், அதாவது கனவுடைய விளக்கங்களும் உங்களுக்கு இப்படி வழங்கப்படக்கூடிய சாப்பாடுகளுடைய விரிவுரைகள் அதனுடைய விஷயங்களும், மிம்மா அல்லமனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு கற்று தந்தவை. இன்னி தரத்து மில்லத கௌமின் லா யுமினூன பில்லா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு கூட்டத்தை விட்டும் ஒதுங்கிவிட்டேன், நிராகரித்து விட்டேன், அவர்களிலிருந்து விலகிவிட்டேன் என்று அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அந்த ஏகத்துவத்தின் ஜாவத்தை அந்த சிறையில் வைத்தும் கொடுக்குறாங்க. வஹும் பில் ஆஹிரத்தி ஹும் காஃபிரூன், நான் எந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கினேனோ அவங்க ஆஹிராவையும் மறுக்கக்கூடியவர்கள் என்று ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பூர்த்தியான தாவத்தையும் அவங்களிடத்தில் கனவின் விளக்கம் கேட்கக்கூடியவர்களுக்கும் சிறையில் உள்ளவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த ஆயத்தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொல்கிறாங்க, வத்தபஅது மில்லத ஆபாய்,
அந்த காஃபிர்களுடைய நடைமுறைகளை விட்டுவிட்டு வத்தபஅது மில்லத ஆபாஇ, நான் என்னுடைய மூதாதைகளுடைய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டேன். அவங்க தான் இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் என்ற நபிமார்கள், என்னுடைய தந்தைமார்கள், மூதாதையர்கள். மா கானலனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை, நாங்கள் யாருமே அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அப்படின்றா நானும் தான் என்னுடைய மூதாதைகளும் தான், என்னுடைய தந்தை வழி வந்தவர்களும் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்கவில்லை. ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ عَلَيْنَا, அப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நாங்கள் வாழ்ந்தது அல்லாஹ் எங்களின் மீது செய்த அருட்பாக்கியம். இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய அநியாயம்தான் ஷிர்க் செய்கிறது. ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களுடைய வரிசையில் சொல்கிறாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லல் துல்முன் அதீம், அந்த ஷிர்க் என்கிறது ஆகப்பெரிய அநியாயம், ஆகப்பெரிய இருளும் இந்த ஷிர்க்கு தான். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலையும் அதிகமான ஷிர்க்குகளுடைய அமைப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சோதனை, ஒரு நோய் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கு பதிலாக நாங்கள் அதிகமாக படைப்பினங்களை தான் நாடுகிறோம். அதன் ஊடாக எப்படியாவது எங்களுடைய சோதனைகளை தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்கிறோம். இதனால் சோதனை அதிகமாகிறதே தவிர குறைகிறது கிடையாது. இணை வைக்காமல் யாருக்கு வாழ்கிற பாக்கியம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான அருட்பாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மேலும் இந்த இணை வைக்காமல் வாழ்கிறது அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருட்பாக்கியம். வ அலன் நாசி, மக்களுக்கும் செய்த பாக்கியம். யார் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க. வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன், என்றாலும் அதிகமான மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லை என்கிறதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அந்த சிறையிலும் தாவத் கொடுக்கிறார். இதை மாதிரி விடயங்களை இஸ்திம்பாத் எடுத்து தான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய தாவத்துடைய உழைப்புல சிறைகளுக்கும் போயிட்டு தாவத் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. நம்முடைய நாடுகள்லையும் இவைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அதிகமானவங்க அல்லாஹ் மீது இல்லாத நம்பிக்கையின் காரணமாகத்தான் இப்படியான விடயங்களில் சோதிக்கப்படுறாங்க. சில குற்றமற்றவர்கள் கூட சிறையில் அடைக்கப்படுறாங்க. இவர்களிடத்தில் போயிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய யகீன நம்பிக்கை உருவாக்குறது. அந்த சோதனையின் பொழுது ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முறையில் நடந்து கொண்டாங்க. அவங்களுடைய சிறை வாழ்க்கையில் அவங்க கையாண்ட விதிமுறைகள் என்ன என்கிறதெல்லாம் அங்கே போதனை செய்யப்படுது. இப்படியாக எது ஒன்றும் ஆதாரபூர்வமாக அதற்குண்டான ஒரு கியாசியத்தான கம்பேரிசன் ரீதியான ஒரு தலீலை வைத்தாவது சில விடயங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. எனவே இது மாதிரி விடயங்களுக்கு நாங்களும் உறுதுணையாக இருக்கணும். இப்போ இந்த நபிமார்களுடைய மகன் என்கிறத அந்த சிறைவாசிகள் அறிஞ்சதன் பின்னால் அவங்களுக்கு மிகவும் மரியாதை செலுத்தி கண்ணியப்படுத்துகிறாங்க. ஒரு ஆலிமுடைய அந்தஸ்து தெரியாத நேரத்தில் அந்த ஆலிம் அவருடைய கல்வி திறமையை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்லி காண்பிக்கிறார். அந்த மனிதர்கள் அந்த ஆலிமிடம் கல்வி சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்கிறாங்க என்கிறதும் இந்த விஷயத்தை வைத்து அவர்கிட்ட மறைவான விஷயத்தை வெளிப்படுத்துறது ஜாயிஸ் என்ற ஒரு முக்கியமான ஆதாரத்தையும் இங்கே எடுக்கிறாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்படியானவர் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. என்றாலும் அவர் சொல்கிறாங்க, நான் இன்னாருடைய இப்படியான வம்சத்தில் வந்தவன், நான் ஒரு ஆலிம் என்ற விடயங்களை எல்லாம் அந்த மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி சொல்கிறது ஆகும் என்கிறதும் இந்த குர்ஆனுடைய ஆதாரத்தின் மூலமாக எடுக்கிறாங்க. ஏனென்றால் ஹசரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இன்னல்லாஹ யஸ்அலு ரஜுல அன் ஃபضலி இல்மிஹி கமா யஸ்அலு அன் ஃபضலி மாலிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு வழங்கிய அந்த இல்மினுடைய அருட்கொடை சம்பந்தமாக நாளை மறுமையில் எப்படி பணத்தை வழங்கினானோ அதை வைத்து கேள்வி கேட்கிறதை போல கேள்வி கேட்பான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபிமார்களுடைய இனத்தை சேர்ந்த ஆலிம்கள் அவங்களுக்கு இணை வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவங்க அல்லாஹ் பற்றி அறிஞ்சிக்கிறாங்க, அக்கீதாவை சீரான முறையில் விளங்கிக்கிறாங்க. இதனால் அவங்க இணை வைக்காமல் அந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைய அவங்களும் பொதுமக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இதன் காரணமாக அந்த பொதுமக்களிடத்தில் இவங்களுக்கும் கண்ணியம் கிடைக்குது. இப்படியான ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சூசகமான முறையில் இந்த சூரா யூசுஃப் உடைய ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறையில் இருந்து கழித்த அந்த விடயத்தை வைத்து சுற்றி காட்டுகிறான் என்று தஃப்சீருடைய விளக்கங்கள் சொல்வதோடு மார்க்க பிரசாரம் செய்கிறது ஒரு ஆலிமை பொறுத்தவரையில் ஆகும் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை என்கிறதனையும் இஸ்லாம் இங்கே குர்ஆன் எங்களுக்கு உணர்த்துது. அத்துடனே அடுத்த ஆயத்து தான் ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாவத்தை தொடர்ந்தும் கொடுக்குறாங்க. அந்த 2 பேரிடத்துலையும் கேட்குறாங்க, யா சாஹிபை சிஜ்னி, என்னுடைய சிறை நண்பர்களே, யா சாஹிபை சிஜ்னி, என்னுடைய சிறைச்சாலையின் நண்பர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன், பல தெய்வங்கள் சிறந்ததா? பலவிதமான தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன், இப்படி பலதரப்பட்ட தெய்வங்கள் சிறந்தவர்களா? அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது அனைத்தையும் நிர்வகிக்கும் அடக்கி ஆளக்கூடிய ஏகத்துவமான ஒருவனான அல்லாஹ் சிறந்தவனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருந்தாலும் நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறது கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். அத்துடனே எங்களுக்கு விளங்கிலும் இந்த ஆட்சி ஜுலைஹா, அதோட ரய்யான் பின் வலீத் என்ற அந்த அசீஸ், அவங்களோட இணைந்திருந்தவங்க எல்லாருமே அல்லாவை ஏற்காதவர்கள் என்கிறது எங்களுக்கு விளங்குது இப்படியான ஆயத்தின் மூலமாக. எனவே இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து உண்டான விடயங்களை